ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஜெயிலில் புலம்புறாங்க. யார்? நம்ம ரம்யா தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐப்பும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரம்யா இன்றைக்கி எல்லோரும் வச்சு செஞ்சாங்க. குறிப்பாக ஆதரை அரோரால் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நேற்று விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக அங்கே ஃபிட்னஸாக போய் நின்னாங்க. ஆனால் போச்சான்ற மாதிரி அந்த ஆட்களே இவங்களை நாமினேஷன் அந்த ஓட்டிங் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஓட்டை போட்டு கடைசியில் தூக்கி ஜெயிலில் உட்காரச்சிட்டாங்க. இப்போ புலம்புறாங்க. இப்போ புலம்பு என்ன பிரயோஜனம்? இப்போ அதாவது நேற்று அந்த விட்னஸாக இல்லாமல் விஜய் பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி தான் உண்மையை சொல்லியிருந்தாவே இன்றைக்கி ஓரளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். நேற்று நல்லா அந்த குரூப் கூட சேர்ந்து நான் ஆட்டம் போட்டிங்களே, இப்போ தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லை. கூட யார் இருக்கா? சாண்ட்ரா இருக்காங்க. அதுக்கப்புறம் யார்? நம்ம இவர் அமித் உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் சபரி உட்காந்துட்ருக்காப்புல. விஜய் பார்வதி அப்பப்போ பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ புலம்புறாங்க. இதே நான் நேற்று அரோரா கேஸில் விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டில் பேசும்போது இடிச்சதில்ல, இப்போ பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே சேர்ந்து இவங்கள தான் குத்துனாங்க. அப்போ நம்ம சாண்ட்ராவும் அமித்கிட்ட பேச விஷயங்கள் வருது. என்னென்னா, நேற்று அரோரா கேஸில் அரோரா இந்த மாதிரி விஜய் பார்வதி அவதூறு பரப்புனாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. யாருமே விட்னஸ் எதையுமே ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, கடைசியில் அந்த கேஸுக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு வருது. ஆதரவு ஜட்ஜ்மெண்ட் நான் ஒழுங்காக கொடுக்குறேன், என்னையும் நாமினேட் பண்ணிட்டு போகிறா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது இவரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறவங்களும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுன்றே தெரியலன்ற மாதிரி முடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரை வச்சு அடிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களே போட்டு அடிக்கிறாங்க. அதனாலே நிறைய பேர் ஐயோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் மாட்டிக்கிறதான்ற அளவுக்கு பயந்து தெரித்து ஓடுறாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்பயுமே ஜெயிலில் 2 பேர் உட்காருவாங்க. இந்த வாட்டி வெறும் ஒருத்தர் தான். ரம்யாவுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்கும் யோசிச்சுப்பேன். நான் கூட என்ன நினச்சேன்னா, இப்போ ரம்யா ஒரு வாட்டியும் அடுத்தது கமருதனில் விஜய் பார்வதி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிலில் போடுவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி மேபி பிளான் இருக்குமா, இல்லை கடைசியில் மாற்றிட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை இந்த கேஸால் இந்த பொண்ணு இவ்வளோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி மதியானம் ரொம்ப பிரச்சனைலாம் ஆயிடுச்சுல, அழுதாங்க. அதனால் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க மாத்திரம் தானே. இப்போ வெறும் ரம்யா மட்டும். இப்போது நைட் ஆனால் அவங்களாம் போயிட்டாங்கன்னு வச்சு இந்த பொண்ணு தனியாக இருக்கணும். சுற்றி காலியாக இருக்கும், ஜில்லோன்னு இருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அமித், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், நான் உங்கள் கூட படுக்கிறேன், நான் வெளியவே இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாவமாக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். பட் அதை என்ன சொல்லுவாங்க, கண்ணு கட்டினதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரன்ற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கும்போது அதுக்கு தான் எப்பயுமே உண்மையை சொல்லி பழகணும், நேர்மையாக இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக நல்லது செஞ்சவங்களை மறக்கக்கூடாது. அதேமாதிரி மறந்தாலும் குத்தக்கூடாது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.